காரை ஓட்டி கிழவியை கொன்ன, ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ தவிர எல்லாத்தையும் போட்ட இர்ஃபானை விளாசிய பிஸ்மி. பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவி வயிற்றில் வளரும் குழந்தையின் பாலினத்தை துபாயில் மருத்துவ பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் இதுதான் என்று அவரது யூடியூப் சேனலில் அறிவித்திருந்தார். இந்த செய்தி இணையத்தில் பெரும் புயலை கிளப்பி இருக்கும் நிலையில் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி இர்ஃபானை கடுமையாக விளாசியுள்ளார். பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை மூலமாக கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து இர்ஃபானுக்கு விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கியுள்ளார். இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள பிஸ்மி, இந்த விஷயத்தில் இர்ஃபான் கைது செய்யப்பட வேண்டுமா என்றால் நிச்சயம் அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவருக்கு குறைந்தபட்சம் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இர்ஃபான் யார் என்று தெரிந்தவர்களுக்கு அவர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்பது தெரியும். அதற்கு காரணம் எம்பி கனிமொழியை ஒருமுறை இர்ஃபான் பேட்டி எடுத்தார். அந்த வகையில் அவரின் குட் லுக்கில் இர்ஃபான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் RN ரவியின் நன்மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் இர்ஃபானின் கார் மோதி ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்த காரை டிரைவர் ஓட்டி வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த காரை இர்ஃபான் தான் ஓட்டி வந்தார் என்றும், விபத்து நடந்த பின் தான் அவர் காரை விட்டு ஓடியதாக சொல்லப்பட்டது. அந்த காரை இர்ஃபான் ஓட்டி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது உயர் ரக கார். அந்த காரை டிரைவரை வைத்து ஓட்ட வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த சில நாட்களிலேயே அந்த கார் அவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்தே அவர் எந்த அளவிற்கு அரசியல் செல்வாக்கு பெற்றவர் என்பது தெரிகிறது. தற்போது தனது குழந்தையின் பாலினத்தை துபாய்க்கு சென்று பார்த்துவிட்டு இங்கு வந்து அறிவித்திருக்கிறார். பெண் குழந்தைகள் கருவில் அழிக்கப்படுவதை தடுப்பதற்குத்தான் இந்த சட்டம் போடப்பட்டது. ஆனால் இர்ஃபானின் இந்த செயலால் பணம் வைத்திருப்பவர்கள் துபாய்க்கு சென்று என்ன குழந்தை என்று பார்த்துவிட்டு அழிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அவர் வழிவகை செய்திருக்கிறார். இர்ஃபான் தற்போது அந்த வீடியோவை டெலீட் செய்திருக்கிறார். ஆனால் அந்த வீடியோவை 2 மில்லியன் பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும் எண்ணம் மக்களிடம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு பிரபலம் எதை வாந்தி எடுத்தாலும் அதை பார்க்கும் மனநிலை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இவர் ஆரம்பத்தில் ஃபுட் ரிவ்யூவராக இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார். அண்மையில் அவருக்கு நடந்த திருமணத்தில் தனது முதலிரவு வீடியோவை தவிர அனைத்தையும் பதிவு செய்தார். இதையும் பார்க்க ஒரு கூட்டம் இருக்கிறது என்று பிஸ்மி தனது வேதனையை பதிவு செய்தார்.